இன்று காலையில கூட திருப்பத்தூருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு கேட்டேன். கேட்டுட்டு அறிவிப்பு செய்யாமல் இருக்க முடியுமா? அதனால தான் இந்த மாவட்டத்துக்கான 5 அறிவிப்புகளை இப்போ வெளியிட போறோம். முதலாவது அறிவிப்பு, ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நெக்னாமலை பகுதியிலே வாழக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லவும், பொதுமக்கள் மருத்துவ வசதிகள் பெறவும், வேளாண் விற்பனை பொருட்களை விற்பனை செய்யவும் 30 கோடி ரூபாய் செலவில் 7 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, குமாரமங்கலம் பகுதி மக்களுக்கு சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்கிற வகையில் அந்த பகுதியில் 6 கோடி ரூபாய் செலவில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு, நல்லகுண்டா பகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலணி உற்பத்தி பூங்காவை ஒட்டி 5000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குகிற வகையில் 250 ஏக்கர் பரப்பளவில் 200 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, திருப்பத்தூர் நகரத்தோட மைய பகுதியில் பழைய பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல 18 கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வணிக வளாகம் அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, ஆம்பூர் நகர மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 1 கோடி ரூபாய் செலவில் புதிய நூலக கட்டடம் கட்டப்படும். நாம அறிவிப்புகளை மட்டும் பண்றதில்லை, அவற்றை விரைந்து செயல்படுத்தி அதையும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம், தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். நேற்று நான் திருப்பத்தூர் வரக்கூடிய வழியில் பூதலூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கலைஞர் கனவு இல்லத்தை போய் பார்வையிட்டேன். அங்கே குடியிருந்த ஒரு தாய், அவரை போய் நான் சந்தித்தேன், வீட்டுக்குள்ளே போய் சந்தித்தேன். அவங்க அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவங்க மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி. முத்தமிழக கலைஞருடைய முக்கியமான கனவுகளை ஒன்று குடிசையில்லா தமிழ்நாடு. அந்த கனவை நனவாக்குற வகையில் கலைஞர் பெயரால கனவியல் திட்டத்தில் வர 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர போறோம். ஒரு வீட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் தரோம்.